அதாவது காலையிலேருந்து நிறையா வீடியோ வந்துகிட்டு இருக்கு. டிவிக்கு ஆப்போசிட்டாகவே நிறையா பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாகிராமில். இது திட்டம் திட்டி எல்லாம் கிளப்பி விட்றாங்களா இல்லை உண்மையிலேயே வருதா அப்படின்ற விஷயம் தெரியலை. ஆக மொத்தம் வருது, டிவிக்கு ஆப்போசிட்டாக தான் நிறையா வீடியோ வருது. ஒன்றும் இல்லை, காலையில் திருச்சி கருமண்டபம் ஏரியாவில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ரத்த தான முகாம் நடத்தியிருக்காங்க. டிவிக்கு சார்பாக நாளைக்கு தளபதி சிஎம் பிறந்த நாள் அது பண்ணியிருக்காங்க. ஒரு அம்மா வந்து பேசுகிறாங்க, இந்த மாதிரி யாரோட அனுமதியும் வாங்காமல் ஸ்கூலில் வந்து ரத்த தானம் இது பண்ணுறாங்க, இதனால பிள்ளைங்க படிப்பு பாதிக்கப்படாதா அப்படிங்கிறாங்க. கருமண்டபத்துல இருந்து பேசுறேன். முதலமைச்சரோட பிறந்த நாளுக்காக ரத்த தான முகாம் நடந்துகிட்டு இருக்குது. பின்னாடி பிள்ளைகளுக்கு படிப்பு பாதிக்கும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா ஸ்கூலுக்கு பசங்க வரமாட்டாங்க. இந்த அறிவு இருந்தாலே போதும். ரெண்டாவது, அங்கே நடக்கிறது ஒன்றும் கேலி கூத்தோ இல்லை மற்ற விஷயமோ கிடையாது. ரத்த தானங்கிறது மக்களுக்கு எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம். அதை வந்து ரத்தங்கிறது ஒரு ஆளை காப்பாற்றுறதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறாங்க. அப்படிப்பட்ட விஷயத்த கோவிலில் கொடுத்தா என்ன, ஸ்கூலில் பண்ணால் என்ன, இல்லை எங்கே பண்ணாதான் என்ன, பொது இடத்துல பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு இதுனா பாராட்ட தானே செய்யணும். என்ன வேலை நடக்குது அங்கே, ரத்த தானம் பண்ணுறாங்க, அது பாராட்டக்கூடிய விஷயம். அதை பாராட்ட முடியலன்னா பொத்திக்கிட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு மக்கள் எல்லாரும் இதை வந்து எதிர்க்கிறாங்க நின்று பேசுறது அந்த ஒரு அம்மா. மக்கள் எல்லாம் எதிர்க்கிறாங்கன்னா எந்தெந்த மக்கள் எதிர்த்தாங்க? அந்த வீடியோக்குள்ள போய் பார்த்தா கமெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 10-15 கமெண்ட் பார்க்குறேன். வரிசையாக அந்த அம்மா வந்து எங்கள் ஏரியாவில் டிஎம்கேல இருக்கிறாங்க, ஏதோ ஒரு போஸ்டிங்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்டா அப்படி அவதூறுக்கு பிறந்தவங்களா இருக்கீங்க, பரப்புறீங்க, ஒழுங்கா பரப்புங்கடா, இப்படி கண்டுபிடிக்கிற அளவாடா பரப்புவீங்க, அதில் கூட டேலண்ட் இல்லையாடா உங்களுக்கு? முதலமைச்சர் பிறந்த நாளை முன்னிட்டு ஏதோ ஒரு ஸ்கூலில் பசங்க எல்லாத்தையும் உட்கார வச்சு இந்த மாதிரி ஒரு சாதனை படைக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. தளபதி விஜயோட ஏரியல் வியூவில் பார்க்கும்போது அவங்க ஃபேஸ் தெரிகிற மாதிரி அதை பண்ணி முடிச்சுட்டாங்க. அதுக்கு சில பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இந்த மாதிரி ஸ்கூலில் இந்த மாதிரிலாம் பண்ணலாமா, நீங்கள் எங்கள் பிள்ளைங்களை எப்படி நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. இல்லை, இப்போ இந்த விஷயம் வந்து உங்களுக்கு எப்போ தெரிஞ்சிச்சு? இன்னைக்கு காலையில் தான் தெரிஞ்சிச்சா? ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்கல்ல. ஏன்னா பசங்களை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா 2-3 நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயத்த வந்து பேரண்ட்ஸுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், சொல்லாமல் இருந்திருக்க மாட்டாங்க. அப்போலாம் இதை பற்றி எதுவும் பேசாமல் சம்பவம் நடக்கும் போது ஸ்கூலுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இதாக பேசுறது என்ன? இது எனக்கு ஒன்றும் புரியலை. எனக்கு பசங்க சாதனை பண்ணணும்னு தானே பண்ணியிருக்காங்க, மற்றபடி வேறு எதுவும் இல்லையா? அவர் ஒன்றும் இப்போ சினிமா ஆக்டர் கிடையாது. அவர் வந்து ஒரு ஸ்டேட்டோட முதலமைச்சர் பிறந்த நாளை முன்னிட்டு ஏதோ ஒரு சாதனை பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல அவங்க முயற்சி பண்ணி இது பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் வெயிலில் உட்காந்து பண்ணுற விஷயத்த நான் வந்து அக்செப்ட் பண்ணலை. வெயில் இல்லாமல் அது விஷயத்த பண்ணியிருக்கலாம். அங்கே ஏரியல் ஷாட் வியூவில் நம்ம இது பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் ஓப்பன் ஸ்பேஸில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி விஷயம் நம்ம டிஎம்கே சப்போர்ட் பண்ணுற ஆளுங்களுக்கும் டிஎம்கே ஐடி விங்குக்கும் ஒரு அல்வா துண்டு மாதிரி ஆகி போச்சு. இவங்களுக்கு வந்து அந்த குழந்தைங்க வெயிலில் உட்காந்து கஷ்டப்படுத்துங்க, அதெல்லாம் இவங்களுக்கு எதுவும் கிடையாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. இவங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடச்சிருச்சா, தூக்கி போடு, குழந்தைங்க கஷ்டப்படுத்துறாங்க, டிவி காட்சி சரியில்லை அப்படின்ட்டு இவங்க ஒரு விஷயத்த வச்சு பேசுவாங்க. இந்த மாதிரி விஷயத்த முதலமைச்சர் விஜய் தான் செய்ய சொன்னாரு அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா? இல்லை முதலமைச்சர் விஜய்க்கு தெரிஞ்சுதான் இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க, குழந்தைகளை கஷ்டப்பட்டு வெயிலில் உட்கார வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஆதாரம் இருக்குதா? சரி, இப்போ நான் இன்னொரு வீடியோ போடுறேன், இந்த வீடியோ பார்க்குறீங்களா? புரியுதா? ஹாப்பி பர்த்டே உதய அண்ணா, ஹாப்பி பர்த்டே உதய அண்ணா. இதே மாதிரி தான் துணை முதலமைச்சரோட பிறந்த நாளைக்கு, அவர் முதலமைச்சர் கூட கிடையாது, துணை முதலமைச்சர் தான், அவர் பிறந்த நாளைக்கு அதே மாதிரி வெயிலில் நிற்க வச்சு குழந்தைங்கள ஹாப்பி பர்த்டே உதயண்ணா, ஹாப்பி பர்த்டே துணை முதலமைச்சர் உதயண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க, வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ இது என்ன ஸ்கூல் கிடையாது? அப்போ அது என்ன? அப்போ பாரா இல்லை கிளப்பா? அப்பயும் ஸ்கூல் தானடா அது. சில பேர்லாம் ரொம்ப புத்திசாலியாக வருவாங்க, போன ஆட்சியில் நடந்ததெல்லாம் கேட்கல, அதுக்கு முந்தின ஆட்சிலாம் உங்களுக்கு தேவை கிடையாது, இப்போ என்ன நடக்குது இதை பற்றி பேசுவோம் அப்படின்னா, அப்போ போன 5 வருஷத்தில் நடந்த எல்லா தப்பையும் விட்டுறலாமா? போன 5 வருஷத்தில் நடந்த கொலை, கற்பழிப்பு, போன 5 வருஷத்தில் போட்ட கேஸு எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்துடலாமா? அந்த கேஸெல்லாம் கேன்சல் பண்ணி விட்டுடலாமா? சரி, இந்த வீடியோ கட் பண்ணிட்டு அடுத்த வீடியோ பார்க்கலான்ட்டு போனால், நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து ஸ்கூலில் ஒரு பாட்டை போட்டு ஆடி இருக்காரு அப்படின்ட்டு பயங்கர வைரல். அவர் வந்து காங்கிரஸ். அவர் என்ன பாட்டு போட்டு ஆடி இருக்காருன்னா, வாடி 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 கைப்படாத ஸ்ரீ சச்சின் படத்தில் வர பாட்டை போட்டு ஆடி இருக்காரு. சரி, இவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, முதலமைச்சரோட பிறந்த நாளை முன்னிட்டு அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. பர்த்டே செலிப்ரேஷனில் எல்லா விதமான பாட்டும் பாடுவாங்க. பர்த்டே செலிப்ரேஷனில் போயிட்டு என்ன ஜனகணமன பாட சொல்றியா, அமிதா எழுத்து பாட சொல்றியா? எனக்கு புரியலை.
ஒரு 2-3 நாளாவே இந்த பாட்டை வச்சே ஒரு விஷயம்லாம் ஓடிட்டு இருக்குது. என்ன கதை? இதே மாதிரி தான் நீங்க சட்டமன்றத்திலையும் கிளப்பி விட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ் தாய் வாழ்த்து பாடல அப்படின்ட்டு. எவன் சொன்னது? ஃபர்ஸ்ட் தமிழ் தாய் தான் பண்ணாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் ஜனகணமன பண்ணாங்க. அப்புறம் ஆளுநர் உரை முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இன்னொரு வாட்டி ஜனகணமன பண்ணாங்க. எந்த சட்டத்துல இருக்குது ஜனகணமன 2 வாட்டி பாடக்கூடாதுன்னு எந்த சட்டத்துல இருக்குது? முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ் தாய் வாழ்த்து பாடணும். அது நம்மளோட மொழியோட இது. சரி, ஓகே, அதை பாடிட்டாங்க. அதை பாடிட்டு அதுக்கு அடுத்து இது பாடிருக்காங்க அப்படின்னா அதை நம்ம வந்து வரவேற்க தானே செய்யணும். அது கூட இவங்களுக்கு வந்து இது பிரச்சனை கிடையாது. இவங்களுக்கு வந்து தமிழ் தாய் வாழ்த்து பிரச்சனை கிடையாது, ஜனகணமனையும் பிரச்சனை கிடையாது. இவங்களுக்கு பிரச்சனை தாவேகாவும் முதலமைச்சரும் இந்த தாவேகா கட்சிக்கு பின்னாடி இருக்கிற இந்த கோடிக்கணக்கான மக்களும் தான். 2 கோடி கிட்ட இப்ப தொற்றுச்சு. இவங்க வந்து இப்பதான் ஜென்சி மீட்டை போட்டிருக்காங்க. ஆனா டிவிக்கேல ஜென்சி, ஜென் ஆல்பா, ஜென் பீட்டா, ஜென் காமான்னு அவங்க பாட்டு அடிச்சு நோக்கி போயிட்டு இருக்காங்க. இவங்க இப்போதைக்கு இவங்க வரமாட்டாங்க. அடுத்த எலெக்ஷன்ல வேணா பாரு. நீனு இவ்வளவு ஸ்கூல் பசங்க விஷயத்துல உங்களுக்கு இவ்வளவு அக்கறை இருக்குது இல்ல? நான் ஒரு வீடியோ போடுறேன், அந்த வீடியோ பார்த்துட்டு. கரூர் மாவட்டம் கடவுர் ஊராட்சி சுக்கம்பட்டி கிராமம். இது ஒரு பாலம் கேட்கிறாங்க இந்த கிராமத்து மக்கள். எத்தனை ஆட்சிகள் வந்தாலும் இந்த காட்சிகள் மட்டும் மாற மாட்டேங்குது. இந்த மலையில இந்த பிள்ளைங்க எல்லாம் ஒருத்தவங்களா இந்த மனித சங்கிலி மாதிரி புடிச்சுதான் கஷ்டப்பட்டு அந்த இதை கிராஸ் பண்ணி போறாங்க. அவ்வளோ உனக்கு வந்து ஸ்கூல் பசங்க மேல அக்கறை இருக்குது அப்படின்னா இந்த விஷயத்த பத்தி பேசுறா. இந்த விஷயத்துல வந்து எதுக்காக அவங்களுக்கு வந்து பாலம் கட்டி கொடுக்கல? இந்த குழந்தைங்க எல்லாம் கஷ்டப்பட்டு தானே போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க, ரொம்ப ரிஸ்கான இது அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி பேசுங்க. கரூர்ல தான் இருக்குது அந்த விஷயம். கரூர்ல யார் எம்எல்ஏவா இருந்தா கடந்த 5 வருஷமா? அதை பத்தி பேசுங்கடா. அதே மாதிரி சென்னையில பார்த்தா நேத்து பெஞ்ச ஒரு மலைக்கே சொல்லிக்கணும் ஃபுல்லா தண்ணி வந்துருச்சு அப்படின்ட்டு வீடியோ ஒன்று வருது. அப்போ இந்த 9000 கோடி என்ன ஆகும்? போச்சா? தெரியும், அது அவ்வளவுதான். அதான் தெரிஞ்ச விஷயம் தானே. உங்கள்கிட்ட இதுக்கு மேல வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? அதே மாதிரி இந்த பையன் இருக்கான்ல, இந்த பையன் நம்ம கொத்தூஸ், அவன் பேசியிருக்கான் இந்த மாதிரி போட்டோ எல்லாம் வச்சு. பொறுப்பேற்றதிலிருந்து தலைமைச் செயலகத்தில் யாரை சந்திச்சுக்கிட்டு இருக்காரு? சமந்தா, குஷ்பு, சிம்ரன், ஸ்னேகா. பாத்தீங்களா தலைமை செயலகத்துல எத்தனை நடிகைகள் எல்லாம் பார்த்திருக்காரு. இன்னும் 5 வருஷத்துல தமிழ்ல இருக்கிற மொத்த நடிகைகளையும் அவர் பார்த்துட்டு போறாரு. அவரெல்லாம் தலைமை செயலகத்துல வச்சா பார்த்தாரு. இதுவே மூலம் ஒரு பொய் தான்டா. பொய்யை எப்படா அவ்வளவு கான்பிடண்டா பேசுறீங்க? இதே மாதிரி அந்த செஸ் விஷயத்துல இந்த பையன் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு தெரிஞ்சான். இவனை என்னன்னு மூலம் கவனிக்கணும். இவன் பேசுறது ஃபுல்லா பொய்யா இருக்குது. ஏன்னா இவங்க ஒரு வக்கீலுங்கிறாங்க, அட்வொகேட்டுங்கிறாங்க. அட்வொகேட்டுக்கு என்ன மூலதனம்? பொய் பேசுறது. பொய் பேசிதான் இவனோட வாழ்க்கையே ஓடுதுன்னு நினைக்கிறேன் நான். இப்ப என்னடான்னா தலைமை செயலகத்துல இந்த மாதிரி டெய்லியும் சந்திக்கிறாரு. அது தலைமை செயலகம் முதல்ல தலைமை செயலகத்துல சந்திச்சாரு அவர் எல்லாத்தையும் வச்சு. ஒழுங்கா ஒரு விஷயத்த பரப்புறீங்க அப்படின்னா ஒழுங்கா பரப்புங்கடா. ஏதோ ஒன்று அடிச்சு விடுறது. இதுக்கு வந்து அவன் வந்து ஒரு போட்டோ ஃப்ரேம் போட்டு அதை ஜெராக்ஸ் காப்பி மாதிரி எடுத்துட்டு வந்து பொண்ணு பார்க்குற புரோக்கர் மாதிரி வச்சுட்டு திரியிறாங்க. இல்ல பாத்தீங்களா அப்படின்ட்டு அதுக்கு கை தட்டுறதுக்கும் கீழே உட்காந்து அத்தனை பேர் கை தட்டிட்டு திரியிறாங்க. வெக்காண்டா. உங்களை வச்சுக்கிட்டு இல்லை வேற ஜென்சின்னு வேற பெருமை வேற.